அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க. யுத்தம் முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் பொறுப்பெடுக்கும் மாதம் என்று சொல்லி தலைப்பு கொடுத்து, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்சோன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாஸ்டர்கிட்ட ரொம்ப விளையாட்டுத்தனமா, அதாவது ஒரு பெரியவர்கிட்ட பேசுறோமே, ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்காது. உடனே நம்ம மனசுல உள்ளது அப்படியே கேட்டுருவேன். பாஸ்டர், இந்த பிரசங்கம்லாம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்றீங்களா? அதை எப்போ உட்காந்து ரெடி பண்ணுவீங்க, எப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன். அது பிரதர், அது ஞாயிற்றுக்கிழமை ஆமேன் போட்டு முடிச்சு இறங்கின உடனே அப்பவே அடுத்த வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிம்பாரு. அவரும் விளையாட்டுத்தனமா சொல்லுவார், நெல்சன் பாஸ்டர். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் முடித்து இறங்கின உடனே அடுத்த வாரம் என்ன அப்படின்ற ஒரு பாரம் உள்ளத்துல வந்துடும். அது நம்ம ஒரு வசனத்தை தலைப்பு கொடுத்துறோம், முதல் வாரமே அதை கொடுத்துறோம், அதுல இருந்தா வரும் அப்படிங்கிறது மனசுல ஆயிரும். அப்படி இருந்தாலும் என்ன அந்த கருப்பொருள், அந்த மைய சென்டர் பாயிண்ட், அந்த கோர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதுல ஒரே போராட்டமா இருக்கும். அதனால அதற்கு அடையாளம் கிடைக்கிறது, அது அது ஜாயிண்ட் ஆகிறது, அது ரொம்ப ஆச்சரியமான சம்பவமா இருக்கும். அதனால இந்த வாரம் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் அப்படியே போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே தியானித்து கொண்டே இருக்கும்போது, யுத்தம் முடிந்த உடனே அந்த யுத்தம் முடிந்ததற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஜெயித்த பிறகு, இங்க இருந்து ஒரு பக்கத்து தேசத்தை போய் ஒரு ராஜா ஜெயிக்கிறான். அவன் ஜெயிச்ச உடனே அந்த அடையாளம், யுத்தம் முடிந்ததற்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவனுடைய கிரீடத்தை எடுத்து இவனுடைய தலையில வைப்பாங்க. யார் ஜெயிச்சானோ அந்த ராஜாவுக்கு என்ன வைப்பாங்க? கிரீடத்தை வைப்பாங்க. அல்லேலூயா. கிரீடம் அப்படிங்கிற தலைப்பை தான் நான் ஒரு வாரமா தியானித்து கொண்டே இருந்தேன். நேற்று மத்தியானம் சாப்பிடும் போது அந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவுபடுத்தினார், அடையாளத்தை கொடுத்தார். அல்லேலூயா. என் மனைவி வார்த்தையில வாயில தன்னச்சியா அந்த வார்த்தை வந்தது, சாதாரணமாக அந்த வார்த்தை வந்தது. அதாவது எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும், கீரை செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை முத நாள் சாப்பிட்டுட்டோம், அது மறுநாள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இவங்கெல்லாம் அதை அவ்வளவா டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை ஆபீஸ் கொடுத்து விட்டுருக்கலாமே, அது ஏன் நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதெல்லாம் ஆபீஸ்க்குலாம் கொடுத்தா கெட்டு போயிடும், மற்றவங்க முன்னாடி நீங்க அந்த கெட்டு போன கீரையை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுது? இதுதான் மனைவியானவள் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே இல்லாத வார்த்தை. அந்த நேரத்துல வரக்கூடிய வார்த்தையே இல்லை. மனைவியானவள் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். நான் எப்படி கெட்டு போன கீரையை போய் உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு அவங்கள பத்தி அவங்க பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதனால அந்த தலைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதனால இன்றைக்கு கிரீடத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஜெயித்து விட்டோம், அதனால அழகை வென்று விட்டோம், சாத்தானை ஜெயித்து விட்டோம், காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஜெயமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு கிரீடத்தை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 399வது பக்கம், 27 30 வரைக்கும் வாசிங்க. தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ராப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். அல்லேலூயா. அப்ப ராப்பாவை யோவாப் என்ன பண்ணுகிறான்? முற்றுகை போட்டு யுத்தத்துக்கு போகிறான். ரப்பா என்கிற தேசம். அல்லேலூயா. ரப்பா, ஆமா, தொணக்கால்ல ரப்பா பட்டணம். அல்லேலூயா. அதற்கு யோவாப் என்ன பண்றான்? படைகளை திரட்டி கொண்டு அதை யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு போகிறான். அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டு அதை ஜெயிக்கிற தருவாயில அதை நெருங்கி வரும்பொழுது தாவீதுக்கு ஆள் அனுப்பி,
இந்த பட்டணத்தை நான் பிடித்து விட்டேன் என்று சொல்லி என்னுடைய பேர் வழங்காதபடிக்கு அந்த பினிஷிங் பாயிண்ட், அந்த கடைசி டச் வந்து யார் கொடுக்கணும்? தாவீது தான் கொடுக்கணும். அதனால யுத்தம் தேவனுடைய நாமத்திலே நடக்கணும். இப்ப யோவா போறான் அப்படின்னா அந்த யுத்தம் யாருடைய பேர்ல நடக்குது? இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுடைய பேர்ல தான் அந்த யுத்தம் நடக்குது. ஆனா ராஜா யுத்தத்தில் இல்ல, ராஜா யுத்தத்தில் இல்ல, அவர் கடைசியா தான் வருகிறார். அல்லேலூயா. கிளைமேக்ஸ்ல தான் அவர் வராரு. வந்து அந்த யுத்தத்தை முடித்து ரப்பா பட்டணத்தை ஆளுகை செய்து அந்த ராஜாவினுடைய கிரீடத்தை எடுத்து தாவீது அவன் தன் தலையில வைத்துக் கொண்டான். அவனுக்கு வைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிறோம் யுத்தத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் யாருடைய நாமத்தினாலே நாம் செய்கிறோம்? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யுத்தம் செய்யப்படுகிறது. இந்த யுத்தத்தில், யுத்த களத்துல நாம தான் நிக்கிறோம். பிசிக்கலாக நாம தான் யுத்தம் செய்கிறோம். நம்முடைய விரல்களையும் நம்முடைய கரங்களையும் யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிற தேவனும் அவர்தான். எதிராளியிலிருந்து வரக்கூடிய அந்த அம்புகளும் ஈட்டியும் நம்மை நோக்கித்தான் வருகிறது. ஆனாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் முடித்திருக்கிறபடினாலே, நீதியின் வஸ்திரத்தை நாம் முடித்திருக்கிறபடினாலே அந்த அம்பு முதல்ல யாரை குத்தும் அப்படின்னா ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமத்துல தான் நாம நிற்கிறோம். தாவீது கோலியாத்தை முறியடிப்பதற்காக அவன் போய் நிற்கும் பொழுது என்ன சொல்லுகிறான்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தை கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்ப இந்த யுத்தம் நான் பிசிக்கலா இங்க நின்னா கூட, நான் வந்து புறப்பட்டு வந்தா கூட, நான் விரும்பி இந்த யுத்த களத்திற்கு நான் வந்தா கூட, ஆனா முன்னாடி நிக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு முன்பாக என்னை நடத்துகிற, என்னை வழி நடத்துகிற கர்த்தருடைய நாமத்தினாலே நான் இந்த யுத்த களத்திலே வந்து நிற்கிறேன். அப்ப எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு ஆபத்தும் அவருடைய நாமத்தை தாண்டி அதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரணும். அல்லேலூயா. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அது என்ன புல்லட் வந்தாலும் சரி, அந்த குண்டு தொலைக்காத அந்த வஸ்திரத்தை தாண்டி தான் என்ன வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர். சொல்லப்பட்டிருக்கு, எறும்பு கூட நம்மை கடிக்காம பாதுகாக்கிற ஒரு பாட்டு இருக்கு. ஈ எறும்பு அணுகாம என்னை காக்கிற தேவன். அந்த அளவுக்கு கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப எந்த யுத்த களமாக இருந்தாலும் சரி, நாம் டைரக்டா நிக்கிறது போல இருக்கும். யோவாப் தான் அந்த ரப்பா பட்டணத்தை பிடிக்கிறது போல இருக்கும். ஆனால் பிடிக்கிறது யார் என்றால் தாவீது. கிரீடம் யாருக்கு சூட்டப்படுகிறது என்று சொன்னால் தாவீதுக்கு அங்கே சூட்டப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப யுத்தம் முடிந்தது. ரப்பா பட்டணத்தை தாவீது பிடித்து விட்டான். கிரீடம் அவனுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டது. சரி, இப்ப நமக்கு என்ன காரியம்? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 45வது பக்கம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29, 30 வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து, அவருடைய சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று அவரை பிரயாசம் பண்ணி, வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கிரீடம் கொடுக்கப்பட்டது? முள் முடியை கொடுத்தார்கள். ரப்பா பட்டணத்தை வீழ்த்திய தாவீதுக்கு ஒரு தாளந்து பொன் நிறைந்த, பொன்னினாலே நிறைந்த கிரீடத்தை அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் சாத்தானோடு கூட இருந்த அந்த யுத்த களத்திலே போராடி ஜெயித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்பனாக நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு கிடைத்த கிரீடம் என்னது? முள்முடி. அல்லேலூயா. முள்முடியை அவருக்கு சூட்டி அதை அறைந்தார்கள். பாருங்க, அது தலையில வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா உட்காரணுங்கிறதுக்காக அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு கம்பு, இந்த பக்கம் ஒரு கம்பு வச்சு அதை நெருக்குவாங்க. அந்த முள்ளு வந்து தலையில குத்தி அப்படி பிக்சடா அப்படி பெர்மனண்டா நிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே குத்தி
அந்த ரத்தத்தை எல்லாம் முகத்துல வடி விடுவான். அந்த கண்ணு பிதுங்கி வர்ற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த முள்முடியை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு அந்த ரத்தத்தை தாண்டி, அந்த அவர் பட்ட நிந்தையை தாண்டி நமக்கு ஒண்ணு நேரிடா. அதான் இரத்த கோட்டை. அல்லேலூயா. நமக்காக முள்முடி சுமந்து, நமக்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து காரி துப்புறான் ஒருத்தன். அல்லேலூயா. காரி அவருடைய முகத்திலே உமிழ்ந்து அவர் நமக்காக அவமானப்பட்டார், அவர் நமக்காக நிந்திக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த நிந்தையை தாண்டி நமக்கு ஒரு நாளும் எந்த விதமான பிரச்சனையும் வருவதற்கு அவர் ஒரு நாளும் நம்மை அனுமதிக்கிற தேவனே அல்ல. அல்லேலூயா. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் ஸ்ட்ராங்காக, அந்த பலத்த கோட்டைக்குள்ளாக, அந்த செங்கோட்டைக்குள்ளாக, அந்த துருகத்திற்குள்ளாக நாம் இருக்கிறபடினாலே ஒரு நாளும் நம்மை தீங்கு அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியிலே பிலாத்துனுடைய சேவகர்களும் இந்த பிரதான ஆசாரியரும் இந்த எல்லா யூதர்களும் அவருக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஜனங்களும் அவருக்கு கொடுத்தது முள்முடி. ஆனால் யுத்தத்தை ஜெயித்து அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ, எந்த நோக்கத்திற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல பிள்ளையாகிய தன்னுடைய நேச குமாரனை பூமியில் அனுப்பினாரோ, அந்த பொறுப்பை, அந்த யுத்தத்தை அவர் செய்து முடித்த பிறகு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுக்கிற பரிசு நீங்க பாருங்க. அவர் ஒரு நாளும் பொய்யான கிரீடத்தை கொடுக்க மாட்டார். இவங்க முள்முடியை கொடுக்கறாங்க, அவர் என்ன கிரீடத்தை கொடுக்கிறாரு வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் 682வது பக்கம், சங்கீதம் 21:3. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவருடைய சிரசிலே பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறீர். பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து யுத்தத்தை ஜெயித்து பரமேறி வந்து கொண்டிருக்கிற தன்னுடைய நேச குமாரனுக்கு எதிர்கொண்டு வந்து ஓடி அவருக்கு என்ன பண்றாரா, பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கிடைக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமையும் நம்முடைய தேவன் ஒரு நாளும் குறைந்து போக பண்ணுகிறது இல்லை. அல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து, தன் தகப்பனுடைய சொத்தை இழந்து, தன் தகப்பனுடைய பேரை எல்லாவற்றையும் கெடுத்து விட்டு, எல்லாவற்றையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அவன் செலவழித்து விட்டு அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பன் என்ன பண்றார், எதிர்கொண்டு ஓடுகிறார். அல்லேலூயா. அவனை உதறி தள்ளல, என் பேரை அவமானப்படுத்திட்டியே, இப்படி வந்து அசிங்கமா வந்து நிக்கிறியே, இவ்வளவு கேவலமா வந்து நிக்கிறியே, இல்ல, அந்த அக்கிரமத்தின் மத்தியிலும் அவன் எழும்பி என் தகப்பனுடைய வீட்டிலே போய் அங்க என்ன பண்ணுவேன், என் வேலைக்காரன் மத்தியிலாவது நான் சாப்பிடுவேன், தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். பாருங்க, அந்த மனம் திரும்புதான் உண்மை. உண்மையோடு கூட ஆராதிக்கிறோம். அந்த எழுப்புதல், என் தேவன் என்னை மன்னிப்பார். அப்ப நாம் இருக்கிற நிலைமையிலேயே நாம் குன்றி குன்றி போய் விழுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எழும்பி பிரகாசிக்கணும். அந்த உண்மையை பார்க்கும் பொழுது அவர் எதிர்கொண்டு ஓடி வந்து பாருங்க, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார், நமக்கு வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30. 157வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 19, 28, 29, 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். போதும் பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அங்கதான் என்ன பண்றார், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அப்ப முடிந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம், சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். யுத்தம் முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னா ஆல் இன்க்ளூசிவ். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, எல்லாம்ங்கிற ஒரு வார்த்தையில சர்வமும் அடங்கி இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அப்ப இனிமேல் ஆரம்பிப்பதற்கு ஒண்ணு இல்லை. யுத்தம் போன வாரம் தான் முடிஞ்சது நாம அறிவிச்சோம். இல்ல, யுத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா.
என்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் யுத்தம் முடிந்தது என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டார், அந்த நாளிலே யுத்தம் முடிந்தது. தேவனுடைய என்னுடைய யுத்தம் சொன்னீங்களே, என்னுடைய யுத்தத்தை நான் முடிச்சிட்டேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நரர் படுகிற வேதனைகளை அவரும் பட்டார். அல்லேலூயா. அவர் போன பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த யுத்த களத்துல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அவர் ஜெயித்த பாதையில தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அவர் முடித்து வைத்த பாதையில தான் நாம இன்னைக்கு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் நமக்கு எந்த தீங்கையும் அவர் வர பண்ணுவதற்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கிறார், அதுதான் முக்கியம். நான் முடிச்சிட்டேன், என்னுடைய வேலையை நான் சரியா முடிச்சிட்டேன். அல்லேலூயா. சமையல் முடிச்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா ஒருத்தர் போன் நோண்டிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் லேப்டாப்ல உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அதே கதை தான் இங்கே. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ தாகமா இருக்கிறேன். அப்ப அவர் என்ன தாகமா இருக்கிறார், அதை குறித்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப கிரீடத்தை பெறுவதற்கு, அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவதற்கு, அவர் நமக்காக சம்பாதித்து வைத்த கிரீடத்தை, அவர் சாத்தானோடு கூட நேரடியாக சிலுவையிலே சந்தித்து போராடி ஜெயித்த அந்த யுத்த களத்திலே அவர் சம்பாதித்த அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19-20. 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார், மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அப்ப கிரீடம் யாரு? நீங்களும் நானும் தான் கிரீடம். அல்லேலூயா. நீங்களே, அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார், மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பவர்கள் யார்? நீங்களே. நீங்களே எங்களுக்கு மகிழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ யுத்தத்தை முடித்த ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் கிரீடமாக மாற வேண்டும், மகிழ்ச்சியின் மகுடமாக மாற வேண்டும். சிலுவைக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த நிந்தையை, அவமானத்தை அவர் எண்ணாமல் சந்தோஷத்தின் பொருட்டு அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது. அப்ப என்ன சந்தோஷம்? எபிரேயர்ல அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். என்ன சந்தோஷம்? நாம் மகிழ்ச்சியின் மகுடமாக, நாம் மகிமையின் கிரீடமாக ஒரு நாள் மாறப்போகிறோம். ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் சபைக்குள்ளே சேர்க்கப்பட போகிறாங்க. எனக்கென்று, இந்த இரத்தத்திற்கென்று சம்பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் என்று சொல்லி அவர் சிலுவையிலே, அவர் ஆவிக்குரிய பார்வையிலே பார்த்த பார்வைதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த இரத்தத்திற்கு பங்காளிகளாய் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மூலையில ஒரு மனுஷன் இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ரட்சிப்பை ஒரு நாளும் யாராலும் தடை செய்யவே முடியாது. அப்ப அந்த மகிழ்ச்சியின் கிரீடமாக, அந்த மகிமையின் கிரீடமாக நாம் மாற வேண்டும். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 868வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 868, ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். அப்ப நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நாம் விருதாவாக மாற்றிவிடாதபடிக்கு அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக நாம் இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தாகமா இருக்கிறார். அவர் முடிச்சிட்டார், அவர் யுத்தத்தை முடிச்சிட்டார்.
அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னுடைய கரத்துல எப்பொழுது நீ அலங்காரமான கிரீடமாக மாறுவாய், என்னுடைய கரத்துல எப்பொழுது மகிழ்ச்சியின் மகிமையான கிரீடமாக நீ மாறப்போகிறாய். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கரத்துல நான் எப்பொழுது மகிமையான மகிழ்ச்சியின் அந்த ராஜ முடியாக நான் மாறப்போகிறேன். அதைத்தான் நாம் இன்னைக்கு ஒரு சில படிகளை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. முதல்ல நாம் கிரீடமாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 30வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 123, யாத்திராகமம் 39:30. வாசிங்க. பரிசுத்த கிரீடத்தின் பட்டயத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த கிரீடத்திலே பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்ன? நீங்க பரலோக ராஜ்யத்திலே அவரை எதிர்கொண்டு வரும் பொழுது அவர் கொடுத்த அந்த வாடாத ஜீவ கிரீடத்துல என்ன இருக்கணும்? நெத்தியில பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தை இருக்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். உள்ள வந்த உடனே லேபிள் பார்ப்பார். அந்த அக்சஸ் கார்டுல அந்த அந்த பேர் என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். இது யாருக்கு? ஆரோனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆரோனுடைய சந்ததி யாருக்கு? ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப லேவியரும் ஆசாரியருமாய் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஆசாரிய பட்டத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய கிரீடத்துல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தை எழுதியிருக்க வேண்டும். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமே பரிசுத்தமாகுதலின் ஆண்டு. அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த அடையாளத்தை நாம் வைத்துக் கொண்டால் ஒழிய நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், பேயை துரத்தினேன், பிசாசை துரத்தினேன், அதெல்லாம் பண்ணேன். பேசிக். அல்லேலூயா. பெரிய பெரிய விடுதலை விழா நடத்தினேன், லட்சம் பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவ்வளவு பேருக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். அதெல்லாம் ஓகே. இது இருக்கா? இந்த லேபிள் இருக்கா? கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. பேசிக். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். நான் 5வது ஸ்டெப் முடிச்சேன், 6வது ஸ்டெப் முடிச்சிட்டேன், PhD பண்ணிட்டேன், அதெல்லாம் இல்ல. LKG முடிச்சியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த பட்டம் நம்முடைய கிரீடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார். அப்போ மகிமையின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், நம்பிக்கையின் கிரீடமாக நாம் மாறணும் அப்படின்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது பரிசுத்தப்பட வேண்டும். அதான் நம்ம பயப்படுறோம். சொந்தக்காரங்க நமக்கு விரோதிகள் அல்ல, அவங்க ஒன்றும் பகைஞர்கள் அல்ல. நம்முடைய பரிசுத்தம் குலைந்து போகக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் இடையான உறவில எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வேற ஒண்ணு இல்ல. அது நம்மள ஒண்ணு செய்ய போறது இல்ல. அதை பண்ணிட்டா நமக்கு ஏதாவது ஒண்ணு வாரி இல்ல. பரிசுத்தம் குலைந்து போகக்கூடாது. அதுலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. அடுத்து லேவியராமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 154வது பக்கம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அபிஷேக தைலம் தான் என்னது? கிரீடத்தினுடைய 2வது தகுதி. முதல்ல பரிசுத்தம், 2வது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் அவனுடைய கிரீடத்திலே இருக்கிறதே. அதுவும் ஆரோனை குறித்தும் அவனுடைய சந்ததியை குறித்தும் ஆசாரியர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ஆசாரியன் செய்யக்கூடாது. அப்ப நம்மேல் பரிசுத்த அபிஷேக தைலம் இருக்கிறபடினாலே நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த அபிஷேகம் நம்மை தடுக்க வேண்டும். இதை செய்யாதே,
இது பரிசுத்த குலைச்சலாக்கும் என்கிற அபிஷேக தைலம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நெருக்கி ஏவுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எந்த ஒரு காரியத்தையும் சரி, ஒவ்வொரு நாள் அந்த தூக்க நேரம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வசனம் கை முடக்கி கொண்டு எவ்வளவு நேரம் நீ நித்திரை செய்வாய், அந்த வசனம் வரும். ஆனாலும் கையை முடக்கி கொண்டு தூங்குறோம். நான் தூங்குறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீங்க எப்படி தெரியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில யாரை கொண்டாவது நம்முடைய இருதயத்தில் பேசி வசனத்தை சொல்லி எந்த நபர் மூலமாவது நாம் பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுடைய உறவு நம்மிடத்தில் துண்டிக்கப்படாதபடிக்கு அந்த பரிசுத்த அபிஷேக தைலம் நிச்சயமாக நமக்குள்ளே கிரியை செய்யும். அந்த அபிஷேக தைலத்தை மிஞ்சி, அதை மேற்கொண்டு, அதை புறம்பே தள்ளி, அதை அள்ள தட்டிவிட்டு நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்தோமானால் என்னாகும்? அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக, ராஜ முடியாக நாம் இருக்க முடியாது. வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 267வது பக்கம். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேக தைலம், அப்போ ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆவியில நிறைந்து கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே நம்ம குதித்து ஆராதித்து செபிக்கிறோம். ஆனால் திங்கக்கிழமை என்ன பண்றோம்? செவ்வாய்க்கிழமை என்ன பண்றோம்? அந்த ஸ்பிரிட் இருக்குதா? அந்த சார்ஜ் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்பது கையை தட்டி குதிச்சு ஆராதிச்சு சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல, நம்முடைய கிரியை தான் முக்கியம், நம்முடைய நடக்கை தான் முக்கியம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஆக்டிவிட்டி, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்குதா, ஒரு வடிவமைக்கப்பட்டதா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதுதான் முக்கியம். எல்லாம் டைம் டேபிள் போடுறாங்க, பரீட்சைக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி அடுத்த 6 மாசத்துக்கு வர்றதுக்கு இப்பவே என்ன பண்றாங்க? டைம் டேபிள் போடுறாங்க. ஆனா அந்த டைம் டேபிள் எக்ஸிக்யூட் பண்றோமா? அந்த டைம் டேபிள் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? 2 மாசம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பரீட்சைக்கு இப்பவே போட்டாங்க. ஒயிட் போர்ட்ல வாங்கி கொடுத்த போர்ட்ல இந்த மாசம் இதை பண்ணணும், இந்த மாசம் இதை பண்ணணும். அது என்னைக்காவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கிறோமா? நீங்க அந்த நைட்டு நீங்க ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை போடுறீங்க பாருங்க குரூப்ல, நான் அதுக்கு முதல் நாள் தான் நான் தியானிச்சேன். அந்த வசனங்கள்லாம் நான் போட்டேன் பாத்தீங்களா? நடு சாமத்தில உம்முடைய நீதியை நினைத்து நான் உம்மை துதிப்பேன், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக நான் எழுந்து கொள்வேன், பாதி ராத்திரியில எழுந்து உம்முடைய நீதியை துதிப்பேன். அந்த இரவு நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி 2:30 மணிக்கு ஒரு நேத்து கூட 2:30 மணிக்கு ஒரு முழிப்பு வந்தது. டெய்லி வருது. ஆனா அதை என்ன பண்ணிடுறேன்? அல்ல தட்டி உங்களுக்கு ஓப்பனா நான் சொல்றேன். அல்லேலூயா. அந்த நேரத்துல எழுந்து இயல்பாக அலாரம் அடிச்சு எழும்பி ஜெபிக்கிறத காட்டிலும் கர்த்தர் தட்டி எழுப்பி ஜெபிக்க சொல்லுகிற நேரத்தில் நீங்க ஜெபித்து பாருங்க, மிகப்பெரிய அசைவு நீங்க பார்க்க முடியும். பாதி ராத்திரியில எழுந்து நான் உம்முடைய நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நான் துதிப்பேன் அப்படிங்கிறான் சங்கீதக்காரன். அல்லேலூயா. குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக நான் எழுந்து கொள்வேன். அப்ப என்ன அர்த்தம்? 4 மணிக்கு அலாரத்தை குறிக்கிறோம், பிக்ஸ் பண்றோம். ஆனா 4 மணிக்கு முன்பாகவே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் முதல்ல எழுப்பிடுவார், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே. அப்ப அதை அள்ள தட்டி விட்டு, அதை புறம்பே தள்ளிவிட்டு, மீட்புக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தள்ளிவிட்டு, உதாசீனப்படுத்தி விட்டு, அவாய்ட் பண்ணி அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் எந்த நேரம் எப்படி தட்டி எழுப்புவாருன்னு தெரியாது. அல்லேலூயா. எந்த நேரத்தில் எதை செய்ய சொல்லுவாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு பாஸ்டருடைய மனைவி ரொம்ப பொறுமைசாலியா. ஆனா பாஸ்டருடைய அம்மா, அதாவது தாயார், இவங்க மனைவி ரொம்ப பேசிக்கிட்டே, மாமியார் மருமக எங்கனாலும், பாஸ்டர் வீடா இருந்தாலும் மாமியார் மருமக சண்டைக்கு ஒன்னும் விதிவிலக்கு அல்ல. அப்போ அந்த அம்மா எவ்வளவு, அந்த பாஸ்டருடைய மனைவி எவ்வளவோ பொறுமையா பார்த்தாங்களாம், ஜெபம் பண்ணி பார்த்தாங்களாம். மாமியார் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களாம். ஒரு நேரத்துல பாருங்க, ஆண்டவரே 5 நிமிஷம் சாத்தானுக்கு இடம் கொடுங்க, இந்த அம்மாவை 4 வார்த்தை நாள் நறுக்குன்னு கேட்டுறணும். எப்படியா 5 நிமிஷம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? இவங்க பரிசுத்த ஆவிக்குள்ள ஜம்ப் பண்ணிக்குவாங்க. அல்லேலூயா. அப்படி இல்ல, அவரே சொன்னார் மேடையில பிரசங்கத்துல, என் மனைவி இப்படி சொன்னாங்க. அப்போ கொஞ்ச நேரமாகிலும்
பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை அவிழ்த்து போடக்கூடாது. அவிழ்த்து போடுதுன்னா என்ன? வீட்டுல வந்த உடனே சட்டையை கழட்டி நம்ம ஹேங்கர்ல மாட்டுற மாதிரி பரிசுத்த ஆவி என்ன பண்ண, கழட்டி கொஞ்ச நேரம் மாட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிட்டு அப்புறம் திருப்பி எடுத்து மாட்டிக்கிறது. அப்படி இல்லை. அவனுடைய கிரீடம் அபிஷேக தைலத்தினாலே நிறைந்திருக்கிறதே. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துல இருக்கணும், அந்த தேவ பிரசன்னத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 7:30 மணிலிருந்து ஒரு 8:15 வரைக்கும் தான் அந்த சார்ஜ். அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் அடையாளங்கள். அது நமக்கு அஸ்திபாரம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தில் நான் இரவு எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்து திடீர்னு எந்திரிப்பேன். திடீர்னு எந்திரிச்சு பாத்தீங்கன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அனுபவம் அந்த அவர் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நல்லா உணர்த்தப்படுறேன். இன்னைக்கு நேத்து கூட எந்திரிச்சிட்டு கடியாரத்துல மணியை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு அலாரம் அடிச்ச பிறகு எந்திரிச்சு இங்க ஓடி வந்தேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் நெருக்கி ஏவுகிற நேரத்தை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ளணும். அதை பயன்படுத்தினவங்க தான் இன்னைக்கு இந்த வேத புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் நிக்குது. அப்ப ஜீவ புஸ்தகத்திலே நம்ம பேர் நிக்கணும் அப்படின்னா, அவர் நம்மை எழுப்புகிற நேரத்துல, அவர் நம்மை தூண்டுகிற நேரத்துல, அவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நெருக்கி ஏவி செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்தோமானால் நமக்கு நிச்சயமாக கிரீடம் கிடைக்கும். அதுல ரொம்ப கவனமா இருங்க. எரேமியா புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி, தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படிக்கு அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள். அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப மீட்புக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அல்லேலூயா. மீட்புக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் தான் வேதம் சொல்லுகிறது. அவர் துக்கப்படுகிற தேவன் அல்ல. யார நீங்க மனமடிவாக்குறீங்க? அல்லேலூயா. உங்களை நீங்களே வெட்கத்துக்கு உண்டாகும்படி, வெட்கப்படும்படி மனமடிவாகிறீர்கள். அழகான வார்த்தை. எனக்கா மனமடி உண்டாக்குகிறீர்கள். நான் மனமடிஞ்சிருவேனா? நான் துக்கமாயிருவேனா? மனுஷனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. யாருக்கு நஷ்டம்? அவருக்கு எந்த நஷ்டமும் இல்ல, அவருக்கு எந்த லாபமும் அல்ல. அல்லேலூயா. நஷ்டமும் எல்லா குறையும் நமக்கு தான். அவரை துக்கப்படுத்தினா, அவரை ஒதுக்கினா, அவருடைய பேச்சுக்கு நாம கீழ்ப்படியாம போனால் நாம தான் வெட்கத்துக்கு உண்டாகக்கூடிய நிலைமையில இருப்போம். அவர் மனமடிவாகி அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். நீங்க இல்லைன்னு அடுத்த ஆளை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். யூதருக்கு ரட்சிப்பு யார் மூலமா வரணும்? எஸ்தர் மூலமா வரணும் ஆண்டவர் குறித்து வச்சிருந்தார். ஆனா மொர்தெகாய் சொன்ன, நீ இல்லைன்னா அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுவார். பார்த்து ஜாக்கிரதையா இருந்த. உனக்கு கொடுத்த ஸ்தானத்துல நீ உருப்படியாரு, உனக்கு கொடுத்த ஸ்தானத்துல நீ கரெக்டா இருந்தேன்னு அந்த மகிமையும் அந்த கனமும் அந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் உனக்கும் உன் சந்ததிக்கும் வந்து சேரும். அப்ப இந்த சபையிலே எந்த ஸ்தானத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்குரிய மகிமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஏதோ வந்தோம் போனோம் கேட்டோம், இந்த காதல வாங்கணும் அந்த காதல விட்டு அல்ல, அதை செயல்படுத்தணும். பரிசுத்த ஆவி நிச்சயமாக உங்கள் உள்ளத்தை ஆணித்தரமாக ஏவார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்களே சொல்லுவீங்க. நிச்சயமாக அந்த உணர்வு உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அது டைரக்டா அப்படி மைக் பிடிச்சுதான் பேசணும் இல்ல, உங்கள் உள்ளத்தின் சத்தமே உங்களுக்கு சாட்சியாக துணிக்கும். அதனால அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. அப்போ அவருடைய கரத்துல நீங்கள் கிரீடமாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். இந்த வசனம் தான் நேத்து எனக்கு அடையாளமா வந்தது. ஒண்ணு, குணசாலியான ஸ்திரீயாக ஆண்டவர் மாத்தணும், இல்ல புருஷன் மாத்தணும், வேற வழி இல்லை. குடும்பத்துல மெயினான ஆள் மனைவிதான். கிங் மேக்கர் யாரு? என்ன பிரதர் கரெக்டா? கிங் மேக்கர் யாரு? நம்ம கிங். ஆனா கிங்க மேக் பண்றது யாரு?
நம்ம வேணா குடும்பத்துக்கு கர்த்தர் தான் தலைவர், நாம கிங். ஆனா அந்த கிங்கையே மேக் பண்றது யாருன்னா இவங்க தான். பின்னாடி இருந்து நம்மளை திருக்கி விடுறது இவங்க தான். அதை பாசிட்டிவா திருகுறாங்களா, அதை நெகட்டிவா திருகுறாங்களான்றது அந்த காரியம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா. என்ன அப்போ குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். அடுத்தவர் பாத்தீங்கன்னா அது எலும்புருக்கியா இருக்கிறாள். வரும். இப்ப நான் எலும்பா இருக்கிறேன்னு அந்த காரணம் என் மனைவி நினைச்சிடாங்க. நல்லா சாப்பாடு போடுறாங்க, நான் தான் சாப்பிட்ற சாப்பாடுல எங்க போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ கிரீடமா இருக்கிறாள். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனைவியும் குடும்பத்துல கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பம் பாருங்க கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. அல்லேலூயா. மெயினா குடும்பத்தை ரன் பண்றது மனைவி தான், பெண்ணு தான். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிறான். போன வாரம் சாட்சியில போட்டு உடைச்சிட்டார் வீட்டம்மா முன்னாடியே. இவங்களுக்கு பாடத்தை கற்பிக்கத்தான் ஆண்டவர் இதை செய்தார். நேருக்கு நேரா வீட்டுல போய் ஏதாவது சண்டை நடந்துச்சா, எப்படி நீங்க மைக்க பிடிச்சு இப்படி பேசலாம் எல்லாரும் முன்னாடியும்? சண்டை எதுவும் நடக்கலையே, அதெல்லாம் பார்த்து பேசணும் பப்ளிக்ல பேசும்போது. அல்லேலூயா. அது மாதிரி அவங்களை ரொம்ப சாஃப்டா தான் கொண்டு போகணும். அவங்கள்ட்ட நம்ம யுத்தத்துக்கு நின்னு வச்சுக்கோங்க, யுத்தம் ஒரு நாளும் முடியாது. அந்த யுத்தம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். பலவீனமான பாண்டம் பாருங்க, மனைவியானவள் பலவீனமான பாண்டம். அப்படியே பார்த்து நாசூக்கா மெதுவா தான் கொண்டு போகணும். அல்லேலூயா. கண்ணாடி மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். அதனால மத்தவங்க முன்னாடி அவங்கள விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்கள அப்படியே பாலிஷ் பண்ணி தூக்கி அப்படியே அவங்கள மேக்கப் பண்ணி தான் கொண்டு போகணும். அப்படிதான் கிங் மேக்கரா இருப்பாங்க. குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இது கணவன் மனைவி மட்டும் இல்ல. அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அவர் புருஷன், நான் மனைவி. சபையானது மணவாட்டி. அப்ப அந்த புருஷனுக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக, மத்திய ஆகாயத்திலே கல்யாண விருந்துக்கென்று ஆயத்தமாய் இருக்கிற அந்த மணவாளனுக்கு முன்பாக இந்த மணவாட்டி சபையானது எப்படி இருக்கணும்? குணசாலியா இருக்கணும். அல்லேலூயா. எல்லா உபதேசத்தையும் கடைபிடித்து இருக்கணும், எல்லா சத்தியத்துக்குள்ள போயிருக்கணும். அங்க போய் மணவாட்டி சபை நிற்கும், நான் உன்னை அறியேன், ரிஜெக்டட் அப்படின்னு ஆயிடக்கூடாது. வா என்று சொல்லி என்ன பண்ண, இரு கரத்தை அவர் ஆண்டவர் அன்போடு கூட அழைத்து நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற மணவாட்டி சபையாக ஜெய கிறிஸ்து மறுரூப சபை இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ புருஷனுக்கு குணசாலியான ஸ்திரீயாக ஒரு மனைவி இருப்பது போல மணவாட்டி சபையாகிய நாம் கிறிஸ்துவின் மணவாளனுக்கு முன்பாக, அல்லேலூயா, கிறிஸ்து என்கிற அந்த புருஷனுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக உங்களை நிறுத்து மட்டும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் சபை நடத்துறது கற்ப வேதனை படுறதுக்கு சமானம் தான் எங்களுக்கு. அல்லேலூயா. இந்த பக்கம் ஒரு ஆள் வரல, அந்த பக்கம் ஒரு ஆள் வரல. அல்லேலூயா. ரெகுலரா வந்துகிட்டு இருந்தாலும் இப்போ 4 வாரமா வரல, கற்ப வேதனை படுகிறோம். ஒருத்தர் பாக்குறேன்றாங்க, இன்னும் வீட்டுக்கு பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. இப்ப யார் வருவாங்க, எப்போ வருவாங்க? அப்போ உங்களை உள்ள வந்த எல்லாரையும், சபைக்குள்ளே வந்த எல்லாரையும் கற்புள்ள கன்னிகையாக உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு நாங்கள் கற்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப குணசாலியான ஸ்திரீயாக மாறணும், குணசாலியான மணவாட்டியாக நீங்க மறுரூபப்படணும். அதற்கு நாம் ஆயத்தமாக. அல்லேலூயா. சரி, அடுத்து நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம், 777 பழைய ஏற்பாட்டுல 777வது பக்கம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அல்லேலூயா. அடுத்த கிரீடம் என்னது? நரைமயிர். அல்லேலூயா. வெள்ளை முடிதான் என்னவா? கிரீடம். அல்லேலூயா. இது ரொம்ப கான்ட்ராவர்சியான சப்ஜெக்ட். இது நான் பேசினேன்னா சிக்கல் தான். அல்லேலூயா. என்ன, நிறைய பேர் இது எனக்கு எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. டை அடிக்கிறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. டை அடிக்கிறவங்கள நான் டைரக்டாவே பேசியிருக்கிறேன். இது நரைமயிர் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிரீடத்துக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க? கருப்பு பெயிண்ட் அடிக்கிறீங்க. அந்த மகிமையான அந்த கிரீடத்தை நீங்க என்ன பண்றீங்க? அந்தகாரப்படுத்துறீங்க. அல்லேலூயா. நரைமயிர் கிரீடம். அப்போ அந்த முதுமை அது வர வேண்டிய வயசுல வருது. சில பேருக்கு இளநரைம்பாங்க, சின்ன வயசுலயே நரை வருது அப்படிம்பாங்க. என்னவோ வந்துட்டு போகுது.
என்ன முடி எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. என் தலைமையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாம கீழே விழாது. அப்ப அவர் அனுமதி இல்லாம கீழே விழாதுன்னா அப்ப கருப்பாகிறது வெள்ளையாகிறதும் அவர்கிட்ட கேட்டுதான் ஆகுது. அது ஏன் போட்டு பாருங்க, 70 வயசு 80 வயசு ஆளுங்கெல்லாம் பாருங்க அப்படியே பெர்ஃபெக்டா அப்படியே ஒரு வெள்ளை முடி கூட தெரியாம அதை டை அடிச்சுட்டு வராங்க. நமக்கு இதுவரைக்கும் அந்த பழக்கம் இல்லை. இனிமேல் அந்த பழக்கம் வராம இருக்க கர்த்தர் என்னை காப்பாராக. என் வாயை வந்து நான் அடக்கிக்கணும். அல்லேலூயா. அதனால இதுல நான் இதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன். அப்போ இது வேத வசனம், அதாவது நரை மயிர் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய அழகை நாமே என்ன பண்றோம், அதை மேட்டிமைப்படுத்துவதற்காக, அதை மிஞ்சி காண்பிப்பதற்காக நாம் ஒரு சில காரியத்தை செய்கிறோம். அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு? நான் பெரிய பெரிய காரியத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறேன். நான் சிகரெட் குடிக்கிறது இல்ல, பீடி குடிக்கிறது இல்ல, சினிமா பாக்குறது இல்ல, பொட்டு வைக்கிறது இல்ல, அது பண்றது இல்ல, இது பண்றது இல்ல. அப்ப இத டை அடிக்கிறது அது என்ன, அது எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்ணணும்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அது நம்மோடு கூட ஒன்னோட ஒன்னா ஆயிடுச்சு. அப்ப அது வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு பெரிய காரியம் இல்ல. நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறோம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாட் ஓகே, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் கிடையாது. டை அடிக்கிறது பாவம் நான் சொல்ல வரல. அது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பம். நான் அதுக்கு அவங்களுடைய சாய்ஸுக்கு நான் விட்டுறேன். ஆனா பைபிள் இப்படி சொல்லுது, நரைமயிர் உங்களுக்கு கிரீடம். நான் உனக்கு நரைமயிரை கொடுத்தேனப்பா, நீ இப்படி கருப்பு அடிச்சுட்டு வந்து நிக்கிறேன் மேல கேட்டாருன்னு நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க பதில் சொல்லிக்கோ. அல்லேலூயா. அது என்ன பண்றீங்களோ அதுக்கு அவங்களே பதில் சொல்லிக்கணும். வாசிங்க அடுத்து நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 20:29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. அப்ப முதிர் வயதானதற்குரிய அடையாளமே அந்த நரை தான். அந்த அடையாளத்தை நம்ம மறைக்க கூடாது. அப்ப மறைச்சீங்கன்னா நீங்க மகிமையை மறைக்கிறீங்க. வாலிபருக்கு மகிமை பராக்கிரமம், முதியவர்களுக்கு மகிமை நரைமயிர். அப்ப அந்த மகிமையை நாம் என்ன பண்றோம்? மறைக்கிறோம். இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 46:4. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்ப பாக்குறாரு, நரை வயது வந்துருச்சுன்னா ஆண்டவர் தாங்குறார். உங்க வயசாயிருச்சு, தள்ளாடுறாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யணும். இப்ப நெருங்கி வராரு, பார்த்தா தலையில நிறைய மயிறு இல்ல, கருப்பா. இப்ப நல்லாதான் இருக்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பேக் அடிச்சிடுவாரு. என்ன வசனம் சொல்லுது? நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறாரு. சரி, வயசாயிருச்சு, 60 வயசு ஆயிருச்சு, 70 வயசு ஆயிருச்சு, சரி உங்களுக்கு கொஞ்சம் தாங்கலாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஆண்டவர் பக்கத்துல வராரு. பக்கத்துல வரும்போது பார்த்தா முடியெல்லாம் அப்படியே கருன்னு இருக்கு. ஐயோ, நான் தப்பா வந்துட்டேன் போலுக்கு, வேற வீடு அட்ரஸ் மாறி வந்துட்டேன் போலுக்கு. எங்கப்பா இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க. இளமையா தானே இருக்கிறாரு. இவருக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ண, இவரையே நான் பிடிச்சி தாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அவர் கிளம்பி போயிடுவார். அவர் தாங்கணும் அப்படின்னா நீங்க நேச்சுரலா இருங்க. அல்லேலூயா. நீங்க உள்ளதுபடியே இருங்க. வயதான காலத்துல உங்களை தாங்கணும் அப்படின்னா நீங்க வயதானவர்களா தான் இருந்தா தானே உங்களை தாங்குவாரு. நீங்க அப்படியே மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா ரைட், ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு, உள்ள ஒண்ணு ஓட்ட உடசல் இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு வேலையே இல்ல, எல்லாம் பக்காவா தான் இருக்குன்னு வந்துருவாரு. அவருக்கு வேலை செய்யறதுக்கு இடம் கொடுங்க. வேற ஒண்ணு நான் சொல்லல, மத்தபடி உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. எத்தனை கமெண்ட் வரப்போதோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 5வது காரியம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம், அதே பக்கம் தான், 777. நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் பிள்ளை முதியோர்களுக்கு கிரீடம். பேர பிள்ளைகள் வந்து யாருக்கு? தாத்தா பாட்டிக்கு கிரீடம். அனுஷியாமா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? பேரனை தான் சொல்லுவாங்க. பேர பிள்ளைகள் முதியோர்களுக்கு கிரீடம். வாசிங்க சங்கீதம் 128:6. சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்ப பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும், அதான் முக்கியம். பேர பிள்ளைய பார்க்கணும். ஒரு வீடியோ பார்த்த தற்செயலா வந்தது. அதாவது பல வருஷங்களுக்கு கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டியும் சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அவங்க வந்து வீடியோ ஒன்னா எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா அப்படியே குதிக்குது, வீல் கத்துது. தாத்தா பாட்டியை பார்த்த உடனே
அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அது அப்படியே துள்ளி மேல தலை மேல ஏறி குதிச்சு அப்படியே ஆடுது தாத்தா மேல ஏறி உட்கார்ந்து. அப்ப பேர பிள்ளைகள் நமக்கு கிரீடம். எங்க அம்மா பாத்தீங்கன்னா அவ்வளவு நேசிப்பாங்க பேர பிள்ளைகள் எல்லாரையும். ஆனா ஒரு சிலர்ல அவங்க வந்து பாரபட்சமும் உண்டு. அப்படி இருக்க கூடாது. இதுதான் மக பிள்ளை தான் எனக்கு வேணும், மகன் பிள்ளை எனக்கு வேணும். சில குடும்பத்துல அப்படி இருக்கும், பாத்திருக்கீங்களா? சில பேர பிள்ளைகளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. சில பேர பிள்ளைகளை ஒதுக்கிடுவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கா? நீங்க மண்டையா தெரியுது. மகன் பிள்ளைதான் எனக்கு வாரிசு, மக பிள்ளை வந்து நம்ம தான் கொடுத்துட்டோம்ல, அது அவங்க அவங்க தாத்தா பாட்டி பாத்துக்குவாங்க. அப்படி இல்லை. எல்லா பேர பிள்ளைகளும் முதியவர்களுக்கு கிரீடம். இது பெரியவர்களுக்கு கொடுக்கிற நான் ஆலோசனை. எந்த பேர பிள்ளைகளையும் ஒதுக்கிறாதீங்க. இது மகன் புள்ள, இது மக புள்ள, இது சித்தப்பா பிள்ளை, யாருனாலும் சரி, உங்களுடைய வாரிசுல உங்களுடைய சந்ததியில வரக்கூடிய எல்லா பேர பிள்ளைகளும் உங்களுக்கு கிரீடம். அதை நீங்க ஒதுக்குனீங்க, அதுக்கு பாரபட்சம் பாத்தீங்க, அது மக புள்ள மகன் பிள்ளைன்னு ஒதுக்குனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? கிரீடத்தை கீழே தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வாழையடி வாழையாக சந்ததி வளர்ந்து வருது. பெரிய ஆச்சரியம். எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை குடும்பத்துல அந்த பிள்ளையினுடைய அழுகை சத்தம் கேட்காம கண்ணீரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் எங்க குடும்பத்துல உண்டு. அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறப்பது, பேர பிள்ளைகளை காண்பது கிரீடம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், எருசலேமின் சமாதானத்தை நீ காண்பாய். அதுதான் நம்முடைய அடையாளம். இதை குறித்து நம்ம டீட்டெயிலா இன்னொரு நாள் பார்க்க போறோம். சோதரம். அடுத்து கடைசியாக நாம் பார்த்து முடிக்கக்கூடிய சம்பவம் யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப இந்த 5 விதமான கட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, பல சோதனைகளை கடந்து வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியம் எல்லாம் சில நேரத்துல நெருக்கமா இருக்கும். நெருக்கமான பாதையில் நடக்கிறது போல இருக்கும். அபிஷேகத்தை நாம் இழந்து போகிற நேரத்துல நமக்கு சில சோதனைகள், பிரச்சனைகள் வரும். அப்போ கர்த்தருடைய நாமத்திலே நாம் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அபிஷேகத்திலே நிரம்பி பரிசுத்தத்திலே நிறைந்து எல்லா காரியத்திலும் நாம் நேர்த்தியாக உபதேசத்திலே சத்தியத்திலே குணசாலியான ஸ்திரீயை போல மணவாட்டி சபை மணவாளனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் முக்கியம். நீங்க டை அடிச்சாலும் சரி, டை அடிக்காட்டாலும் சரி, எதுவானாலும் சரி, எப்படி ஆகிலும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு எப்படி ஆயிலும் நாம் இணைக்கப்படும்படிக்கு அதான் முக்கியம். அந்த ஜீவ கிரீடத்தை நாம பெறணும். அதான் முக்கியம். ஃபைனல் பினிஷிங் டச். அந்த கோப்பையை, அந்த வெற்றி கோப்பையை நாம பிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம், அதுக்காக தான் இவ்வளவு ஓட்டம். வாசிங்க 1 பேதுரு 5:4. 1 பேதுரு 5:4. பார்த்து நாம் எல்லாம் ஜெபித்து முடிக்க போறோம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து எக்காலத்தோடும் தூதர்களுடைய முழக்கத்தோடும் சத்தத்தோடும் மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது நமக்கு கொடுக்கிற அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ள மணவாட்டி சபையாக மாறுவோமாக. ஜெய கிறிஸ்து மறுரூப சபை அப்படிப்பட்ட சபையாக, வாடாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறுகிற சபையாக இருப்பதாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.